திடீர்னு ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம்னு மோடி உறுதி கொடுத்தாரா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்ன மேட்டர் இது. ரஷ்யா உக்ரைன் போர் வந்தப்ப சலுகை விலையில எண்ணெய் கிடைச்சதால நாம தான் ரஷ்யா கிட்ட நிறைய வாங்க ஆரம்பிச்சோம். இந்தியா ரஷ்யா உறவு நல்லா இருந்துச்சு. ஆனா இத அமெரிக்கா விரும்பல. கச்சா எண்ணெய் காசைத்தான் ரஷ்யா போர்ல பயன்படுத்துதுன்னு சொல்லி நம்ம மேல 25% கூடுதல் வரி போட்டாரு ட்ரம்ப். இப்போ ஒரு பெரிய திருப்பம். ரஷ்யாவை பொருளாதார ரீதியா தனிமைப்படுத்த முயற்சி பண்ற அமெரிக்காவுக்கு இது பெரிய வெற்றியாம். சமீபத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற கச்சா எண்ணெயோட அளவு 14% குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் மாசத்துல மட்டும் 25,600 கோடிக்குத்தான் வாங்கியிருக்கோம். இதோட வெளிப்பாடாத்தான் வெள்ளை மாளிகையில ட்ரம்ப் பேசும்போது மோடி உறுதியா இனிமேல் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது திடீர்னு நடக்காது. படிப்படியா நிறுத்தப்படும்னு சொல்லி அடுத்ததா சீனாவையும் இதையே செய்ய வைப்பேன்னு சவால் விட்டிருக்காரு. ரஷ்யாவுக்கான சப்போர்ட்ல இருந்து இந்தியா விலகுதா இல்லன்னா அமெரிக்காவோட அழுத்தத்துக்காக இந்த முடிவா? இந்த சர்வதேச நகர்வு இந்திய பொருளாதாரத்துக்கு நல்லது செய்யுமா இல்லைன்னா வேற பாதையில கொண்டு போகுமா? உங்க கருத்து என்ன? கச்சா எண்ணெய் விவகாரத்துல இந்தியா எடுத்த இந்த முடிவு சரியா? கமெண்ட்ல சொல்லுங்க.